ஹலோ ஆல் பிக் பாஸ் டே 72 72வது நாள் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம். 70 நாள் கழிச்சு விவின்க்கு வந்து திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்திருக்கு. கூட இருக்கிறவங்களே வந்து என்ன கோர்த்து விடுறாங்க அந்த மாரி. இனிமே ஃப்ரெண்ட்ஷிப் வேலையில நான் விழ மாட்டேன்னு சொல்லிட்டு விவின் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நாமினேஷன் டாஸ்க் இருந்தது. நாமினேஷன்ன்ற பேர்ல பிக் பாஸ் ஈஷாக்கும், அவினாஷ்க்கும் வந்து நீங்க ஃப்ரீயா அலோவ் பண்ணிக்கங்க எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு நல்ல பாட்டெல்லாம் போட்டு ஒரு செட்டப் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ பிக் பாஸ் என்ன வேலை பண்ணியிருக்காரு பாருங்களேன். சரி நம்ம எபிசோடுக்கு போலாம். ஸோ இந்த எபிசோடு ஸ்டார்ட் பண்றது வந்து 71வது நாள். மார்னிங் விவினும் அதே மாதிரி அவினாஷ்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சேனா உனக்குன்னு சொல்லிட்டு விவின் வந்து அவினாஷ் கிட்ட கேட்குறாரு. அவினாஷ் வந்து அப்படிலாம் இல்ல. நீ வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாலாம் தெரியல. கான்ஃபிடென்ட்டா தான் இருக்க அப்படின்னு. நான் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கேன். எஸ்பெஷலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவினாஷ், ஈஷாலாம். ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அது பார்த்துட்டு கூட சல்மான் கேட்டுருக்கலாம் இல்லையா? நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் விவின் ஷில்பா கிட்ட வந்து உட்காந்து பேசுறாரு. ஷில்பா என்னையும் கரணையும் அதாவது விவினையும், கரணையும் எப்பவுமே வந்து ஒரே மாதிரி நடிப்பீங்கன்னு நீங்க ஆல்வேஸ் சொல்வீங்க. ஆனா, நான் வந்து கொஞ்ச நாளா ராங் ட்ராக்ல போயிட்டுருக்கேன். ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? நீ வந்து ராங் ட்ராக்ல போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கணும் இல்லையா? இப்ப கரண் ஏதாவது தப்பு பண்ணா போய் சொல்றீங்க இல்லையா? கரண் நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. ஏன் எனக்கு மட்டும் அது சொல்லல? அதுக்கு ஷில்பா ஆன்சர் பண்றாங்க. எனக்கு அப்படி தெரியல. நீ வந்து கரெக்ட்டா தான் போயிட்டுருக்க மாரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் வந்து எனக்கு சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு ஷில்பாவோட கிளாரிஃபிகேஷன். விவின் ஷில்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு 2 காசிப் கேர்ள் இருக்காங்களே, யாமினி அண்ட் ஈடின். ஸோ யாமினி சொல்றாங்க ஷில்பா பத்தி. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவுல இந்த ஷில்பா வந்து ஒரு கிகிலி கேர்ள் மாதிரி வந்து பிஹேவ் பண்றா. ஒரு கியூட் கேர்ள் மாதிரி பிஹேவ் பண்றா. விவின் ஷில்பா கிட்ட திருப்பியும் சொல்றாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? என்ன யாருமே வந்து பகச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விளையாடுறாங்க. அப்ப ஷில்பா சொல்றாங்க, என்னால முடியாது இனிமே வந்து ஆன்சர் பண்றதுக்கு. நீ என்ன வேணாலும் நெனச்சுக்கோ. நான் எல்லாமே வந்து ஃபுட்டேஜ்க்காக தான் பண்ணுவேன்னு நீ சொல்லுவல்ல. ஸோ அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஷில்பா கான்வர்சேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது திக்விஜயும், சாஹத்தும் வந்து கரண கலாய்க்கிறாங்க. "உனக்கு தான் உன் ட்ராஃபி கிடைச்சிச்சுல்ல." அதாவது சும்ம பத்தி தான் சொல்றாங்க. "நீ வெளிய போயிட்டு ஹேண்டில் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஷில்பா அவினாஷ் கிட்ட கேட்குறாங்க. லாஸ்ட் நாமினேஷன்ல நீ வந்து அவினாஷ் வந்து விவின நாமினேட் பண்ண. ஸோ நீ என்ன நெனச்சு பண்ண? விவின் வந்து என்ன நாமினேட் பண்ணும். அந்த மாரி திங்க் பண்ணி தான் வந்து இந்த நாமினேஷன் ஹேண்டில் பண்ணியா? ஸோ அதுக்கு அவினாஷ் சொல்றாங்க. நான் வந்து விவின நாமினேட் பண்ணும்போது எந்த ரியாக்ஷனுமே வந்து என்னால பார்க்க முடியல. அவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணா. அட்லீஸ்ட் ஏதாவது சொல்லுவான்னு நெனச்சேன். ஆனா எதுவுமே வந்து சொல்லல. அப்ப ஷில்பாக்கு புரிஞ்சிருச்சு. ஷில்பா சொல்றாங்க, "அப்ப விவின் வாயால என்ன நாமினேட் பண்ண வைக்கிறதுக்காக தான் வந்து நீ வந்து விவின நாமினேட் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா வந்து கன்க்ளூஷன் குடுக்குறாங்க. இதுக்கு நடுவுல விவின் வராரு, "என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு. ஸோ இல்ல ஷில்பா வந்து போன வாரம் நடந்த நாமினேஷன் பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப விவின் திருப்பியும் சொல்றாரு, "ஷில்பா வந்து எல்லாமே வந்து மேனிபுலேட் பண்ணுவா." அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அடுத்தது விபின் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா? அதாவது அவினாஷ், ஷில்பா அண்ட் ஈஷா. இவங்க 3 பேரும் வந்து என்னோட குட் ஃப்ரெண்டு. இவங்க எல்லாரும் என்னோட நல்ல சைடு தான் பார்த்துருக்காங்க. இனிமே நான் வந்து காமிக்கிறேன். நான் யாருன்னு சொல்லிட்டு விவின் வந்து புதுசா வந்துட்டு சபதம் எடுத்திருக்காரு. ஷில்பா இந்த விவின் கிட்ட பேசுனதெல்லாம் வந்து கரண் கிட்ட போய் ஒப்பிச்சு குடுக்குறாங்க. ஸோ கரண் சொல்றாங்க, "விவின் ஃபர்ஸ்ட்டு அவனுக்கே வந்து என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்படி உங்கள வந்து தப்பு சொல்லுவான்?" அப்படின்னு. அடுத்தது ஈஷா, விவின், அவினாஷ் 3ம் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்குதுங்க. ஸோ ஈஷா சொல்றாங்க, "நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அ உன்ன வந்து சேவ் பண்ணியிருக்கணும். உன்னோட ஃபோட்டோ எடுத்திருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. விபின் வந்து கேட்குறாரு, "நீ வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கணும். ஏன் எடுத்திருக்கலன்னு?" சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் விபின் வந்து போன வாரமே வந்து கேட்டுருக்க வேண்டியது. ஸோ ரொம்ப லேட்டா வந்து அவருக்கு வந்து இப்ப தான் புரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னவா இருந்தாலும் நான் விட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஈஷா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது நைட்டு. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து கரண் வந்து ஈடின் கிட்ட சொல்றாங்க, "உன் ஃப்ரெண்டு யாமினி தானே இதெல்லாம் வந்து பாத்திரம் கழுவணும். நீ எதுக்கு வாஷ் பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு. அதுக்கு யாமினி சொல்றாங்க, "நானே பண்றேன். நீ எதுக்கு பண்ணணும்னு?" சொல்லிட்டு கரண் திருப்பியும் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஈடின் வந்து திரும்பி யாமினி கிட்ட கேட்குறாங்க, அவன் என்ன சொன்னான்னு. ஸோ யாமினி வந்து இந்த மாரி அவன் கேட்டான் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ யாமினி திருப்பியும் வந்து கரண் கிட்ட போயிட்டு, "நாங்க ஏதாவது உங்களோட வொர்க்க பத்தி கொஸ்டின் கேட்டோமா? இப்போ சில டைம் வந்து சும்மா உன்னோட வொர்க் பண்ணுவான். அதே மாதிரி ஷில்பா வந்து பண்ணுவாங்க. நீ மட்டும் எதுக்கு எங்கள கேட்டுட்டு இருக்க? நாங்க எங்களோட இஷ்டப்படி நாங்க வொர்க் பண்ணுவோம். நீ எதுக்கு கேட்குறன்னு?" சொல்லிட்டு ஈடனும், யாமினியும் வந்து கேட்குறாங்க. ஸோ விவின் இது பார்த்துட்டு, அவன் வந்து சாஃப்ட் டார்கெட்டா வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். திருப்பியும் யாமினி சொல்றாங்க, "உன்னோட டியூட்டி ஏன் நீ பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்க எப்பயாவது கேட்டுருக்கோமா?" அப்படின்னு கேட்கும்போது கரண் சொல்றாங்க, "நீ கேட்டாலும் எனக்கு பிரச்சனையே இல்லன்னு. ஐ ஜஸ்ட் ஆஸ்க்டு நீ பண்ணிட்டுருக்கியே ஏன் ஈடின் பண்ணலையேன்னு சொல்லிட்டு கேட்டேன் அவ்வளோதான். இதுக்கு வந்து நீ வந்து இவ்வளோ பெருசா வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் குடுக்க தேவையில்லன்னு" சொல்லிட்டு கரண் சொல்றாரு. "அப்படிலாம் இல்ல. நீ என்ன ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணன்னு" சொல்லிட்டு யாமினி வந்து கொஞ்சம் சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஷில்பாவும் சும்மா கரண்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதுக்கப்புறம் யாமினி வெளிய போயிட்டு அவினாஷ் கிட்ட கத்துறாங்க.
நான் ரஜித் கூட இருக்கிறனால தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை. எனக்கு வந்து ரஜித் கூடலாம் வந்து சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க. அடுத்தது 72வது நாள். ஸோ இப்ப தான் வந்து இந்த மண்டே எபிசோடே வருதுங்க. ஸோ மார்னிங் எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதில எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, கரணும், அவினாஷும் வந்து ரொம்பவே ஆக்டிவா விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு விவின் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு, எனக்கு ஒரு விஷயம் பேசணும் எல்லார்கிட்டயும். எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியால உட்கார்றாங்க. ஸோ நீங்க வந்து வீக்கெண்ட்ல உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு வந்து நாமினேஷன் டே. ஸோ அதே ஒப்பீனியன் போயிட்டு நீங்க நாமினேஷன்ல சொல்ல வேணாம். உங்களுக்கு வேற ஏதாவது ரீசன்ஸ் இருந்தா சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா இங்கேயே சொல்லிருங்க. இதுக்கப்புறமேட்டு அவினாஷ், ஈஷா, விவின்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். அப்படி என்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இவங்க 3 பேர்ல பேசுறதுல எனக்கு புரியல. எப்பவுமே வந்து எபிசோட்ல இவங்களோட பார்ட் தான் வந்து நெறைய காமிக்கிறாங்க. இவங்க பேசுற எந்த விஷயமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல. லூப்ல தான் போயிட்டுருக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த மண்டே எபிசோட்ல பாதி நேரம் வந்து இவங்கள வச்சே வந்து ஓட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாஹத், ரஜித் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து கிண்டல் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நாமினேஷன் டே. ஸோ சாஹத் வந்து கன்வின்ஸ் பண்றா போல இருக்கு ரஜித்த நாமினேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அடுத்தது பிக் பாஸ் சாஹத் கிட்ட கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு நாமினேஷன் டே டைம் கோட் அவினாஷ் எல்லாமே பேசி முடிச்சுட்டேன் அவினாஷ் கிட்டன்னு சொல்லிட்டு. சாஹத் சொல்றாங்க, "நான் என்ன பேசணும்?" "இல்ல எப்பவுமே நாமினேஷனுக்கு முன்னாடி வந்து டைம் கோட் கிட்ட உட்காந்து பேசுவேல்ல. ஸோ அதே மாரி இந்த வாரம் அவினாஷ் கிட்ட பேசிட்டியா?" இது அப்போ அதுக்கு வந்து சாஹத் சொல்றாங்க, "இங்க இருக்கிற மக்கள் தான் வந்து சும்மா சொல்றாங்கன்னா, நீங்களும் ஏன் பிக் பாஸ்ன்னு" சொல்லிட்டு எல்லாரும் லிவிங் ஏரியாக்கு போறாங்க. பேபி சொல்றாரு, இந்த வாரம் அவினாஷ் டைம் கோட். ஸோ அவினாஷ்க்கான பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ பாய்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க. கரண், விவின், திக்விஜய், ரஜித். ஸோ இவங்க 4 பேர் வந்து இங்கே வந்து நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு அவினாஷ்க்கு வேணும்னா, நாமினேஷன் பவர் வேணான்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ யார வந்து அந்த மாரி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவினாஷ் வந்து திக்விஜய்க்கு நாமினேஷன் பவர் கிடையாது இன்னைக்கு. ஸோ அவ்வளோதான். திக்விஜய் யாரையுமே வந்து நாமினேட் பண்ண முடியாது. பிக் பாஸ் சொல்றாங்க ரீசன் சொல்லுங்கன்னு. ஸோ ரீசன் வந்து ஒண்ணுமே இல்ல. திக்விஜய்க்கு வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட்டே இல்ல. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ அவ்வளோதான். அதனால திக்விஜய்க்கு இந்த பவர் இல்ல. இப்போ அடுத்த நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. விவின் வராங்க. ஸோ விவின் வந்து ஷில்பா அண்டு கரண் 2 பேரையும் வந்து நாமினேட் பண்றாங்க. கரண் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன நம்ப வைக்கிறான். ஆனா என் ஃப்ரெண்டும் கிடையாது, அவன் எனிமியும் கிடையாது. ஃப்ரெண்ட் எனிமி அந்த மாரி சொன்னான். ஸோ அடுத்தது ஷில்பாவுக்கு என்ன ரீசன்னா, ஷில்பாக்கு வந்து எந்த கிளாரிட்டியும் இல்ல. ஸோ கரண், விவின் அந்த மாரி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய பேச்சிலே வந்து எந்த கிளாரிட்டியும் இல்ல. ஸோ கரண் என்ன கேட்குறாருன்னா, "நீ தான் வந்து இப்போ ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்க பார்க்கறதுக்கு" சொல்லிட்டு விவின பார்த்து சொல்றாங்க. ரஜித்தோட நாமினேஷன் ஃபர்ஸ்ட் நேம் சாஹத், செகண்ட் நேம் திக்விஜய். ஸோ பர்சனலா வந்து என்ன அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. கர்ணோட நாமினேஷன் ஃபர்ஸ்ட் நேம் ரஜித், செகண்ட் நேம் வந்து யாமினி. ரஜித்துக்கு சொன்ன ரீசன் டாஸ்க்ல வந்து ரொம்ப அக்ரெசிவா விளையாடுறாரு, ஃபிசிக்கலா வராருன்னு. ஸோ அடுத்தது யாமினிக்கு சொன்ன ரீசன்னா, அவளுக்கு வந்து நெறைய பெர்சனாலிட்டி இருக்கு. அதனால எனக்கு பிடிக்கல அவள, அவ்வளோதான். ஸோ அடுத்தது கேர்ள்ஸ்க்கான நாமினேஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செட்டப்பே போட்டிருக்காங்க. ஒரு டேட்டிங் ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவினாஷ் காஃபே. ஸோ இங்க வந்து அவினாஷ கன்வின்ஸ் பண்ணி, நீங்க வந்து நாமினேஷன் வந்து சொல்லலாம். ஸோ அவினாஷ்க்கு இதில ஒருத்தருடைய நாமினேஷன் கட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஈஷாவ கிண்டல் பண்றாங்க பிக் பாஸ். "ஈஷா, அவினாஷ் சிங்கிள் தானே? ஸோ அதனால டேட்டிங் மத்தவங்களுக்கு சான்ஸ் குடுக்குறதுக்கு பிரச்சனை இல்லல்ல?" ஈஷா சொல்றாங்க, "நோ ப்ராப்ளம் பிக் பாஸ். மத்தவங்களுக்கு சான்ஸ் குடுங்கன்னு" சொல்லிட்டு. எப்படியாவது இவங்க வாயிலிருந்து வர வைக்கணும் பிக் பாஸ்க்கு. ஆமா நாங்க லவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு. ஆனா இதுங்க 2 ஒத்துக்கவே மாட்டேதுங்க. ஸோ வாயால மட்டும் தான் சொல்ல நாங்க லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. மத்தபடி நம்ம பார்க்கும்போது எல்லாமே வந்து லவ் பண்ற மாரி தான் இருக்கு. ஏதாவது பண்ணி தொலைங்கடா அப்படிதான் சொல்லிட்டு என்னோட மைண்ட்ல இருந்தது. ஸோ இந்த கேர்ள்ஸ் வந்து ஒன் பை ஒன் வந்து அவினாஷ மீட் பண்ணுவாங்களா, இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறமேட்டு நாமினேட் பண்றதுக்கான சான்ஸ் குடுப்பாங்க அவினாஷ். இதுதான் டாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட்டு சிம் போறாங்க. அவினாஷ் சிம்மோட ஹேண்ட் கிஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஈஷாவோட மூஞ்சி தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டா கத்துறாங்க. சிம் வந்து இம்ப்ரெஸ் பண்றாங்க அவினாஷ. "நீ ரொம்ப ஹாட்டா இருக்க." ஸோ எப்பவுமே வந்து கஷிஷ் உன்னோட ஜிம் செஷன் வந்து பார்த்துட்டு இருப்பான். ஏன் பார்க்குறான்னு இப்ப தான் எனக்கு புரியுது. இந்த மாரிலாம் சிம் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஈஷாவோட ஃபேஸ் தான் வந்து க்ளோஸ்அப்ல காமிச்சுட்டே இருக்காங்க. ஈஷாவோட எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதிலயே வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் இவங்கக்குள்ள இருக்கிற ரிலேஷன். ஆனா இதுங்க வாய் தொறந்து ஒத்துக்க மாட்டேன்றது தான் வந்து பிக் பாஸோட மைண்ட் செட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அவினாஷ் சிம் கூட டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ ஓகே நீங்க சொல்லுங்க 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு சிம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரஜித். ஏன்னா என்னோட ரைட்ஸ வந்து அவன் தட்டி பறிச்சுட்டான். அதாவது அந்த டாஸ்க்ல. உள்ள சிம் பேசிட்டு இருக்கும்போது வெளிய கரண் போயிட்டு எல்லாரும் வந்து கரண உசுப்பேத்துறாங்க. "கரண் நீ போய் ஈஷா பக்கத்துல உட்காருன்னு" சொல்லிட்டு. ஸோ அங்க உள்ள சிம்மும் அவினாஷும் டான்ஸ் பண்ணும்போது, வெளிய வந்து கரணும் ஈஷாவும் வந்து டான்ஸ் பண்றாங்க. ஸோ பிக் பாஸ் ரொம்பவே கிண்டல் பண்றாங்க. "என்ன ஈஷா டென்ஷனா இருக்கா?" அப்படிலாம் சொல்லிட்டு.
அவினாஷ் 2 கப் காஃபி ஊத்தி சிம் கிட்ட குடுத்துட்டாங்க. ஓகே உங்களோட நாமினேஷன் அப்ரூவல்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் வந்து நாமினேட் பண்ணாங்களோ, அவங்களுக்கு போய் இந்த காஃபி குடுக்கணும் சிம். ஸோ ரஜித்துக்கும், யாமினிக்கும் குடுத்தாச்சு. அடுத்தது கஷிஷ் போறாங்க. ஸோ கஷிஷ் கிட்ட அந்த அளவுக்குலாம் வந்து பேசல. ஓகே சொல்லுங்க கஷிஷ் உங்களுடைய 2 நேம் என்னன்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் நேம் ஸ்ருதிகா. அவ வந்து ரொம்ப இரிட்டேட் பண்றா. செகண்ட் நேம் வந்து சாஹத். அவினாஷ் சொல்றாங்க, "நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணல. ஸோ அதனால உனக்கு நாமினேஷன் கிடையாது. உன்னோட நாமினேஷன் பவர் நான் வந்து கட் பண்றேன்னு" சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் கஷிஷ் உள்ள வெளிய வந்து உட்காந்துட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரியே வந்து அவினாஷ் திக்விஜய்க்கும், கஷிஷ்க்கும் வந்து நாமினேஷன் பவர் குடுக்கல. அடுத்தது நம்ம ஸ்ருதிகா உள்ள வராங்க. ஸ்ருதிகா உள்ள வரும்போதே வந்து சிரிச்சுட்டு வராங்க. "உன்னெல்லாம் பார்த்தா என் பிரதர் மாதிரி தான் இருக்கு. உன்ன போய் நான் எப்படி ஃப்ளர்ட் பண்றது? நான் அர்ஜுன்கிட்டயே ஃப்ளர்ட் பண்ண மாட்டேன். என்னால முடியாது உன்கிட்ட ஃப்ளர்ட் பண்றதுக்குன்னு" சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. "சரி, சரி. அப்ப நீ வந்து சொல்லு. யார் அந்த 2 நேமு?" "நிஜமாலுமா? சூப்பர்ன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. யாரெல்லாம்ன்னு பார்த்தீங்கன்னா, விவியன் அண்ட் யாமினி. ஸோ யாமினியோட ரீசன்னா அவ வந்து ரியலாவே இல்லன்னு சொல்லிட்டு. விவினோட ரீசன் என்னன்னா, லாஸ்ட் வாரம் நீ வந்து நாமினேட் பண்ணல விவின. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து ஷில்பாவை இந்த வாட்டி நாமினேட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. லாஸ்ட் வீக் அவினாஷ் சொன்ன ரீசன் ஷில்பா கூட விளையாடிட்டு இருக்கா. ஷில்பா, கரண் அந்த மாதிரி தான் வந்து விளையாடிட்டு இருக்கான். ஸோ அந்த ரீசன்னால, "இல்ல நான் அப்படிலாம் விளையாடல. நான் ஷில்பாவை நாமினேட் பண்ணுவேன்." அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான் விவின். ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசனுக்காகவே வந்து விவின் இன்னைக்கு ஷில்பாவை நாமினேட் பண்ண மாரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அவினாஷ் சொல்றாங்க, "நீ வந்து விவின நாமினேட் பண்ணணும்னா, நீ விவினோட பேர சொல்லு. என்னோட பேர் வந்து இதுல எதுக்கு சொல்ற?" அவினாஷ் திருப்பியும் கேட்குறாங்க, "நீ வந்து கரெக்டான ரீசன் சொல்லு. சும்மா வந்து நரேட்டிவ் செட் பண்ணாதன்னு" சொல்லிட்டு அவினாஷ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவினாஷ்க்கு ஹேண்டில் பண்ண முடியல போல. ஸோ "நீங்க காஃபி எடுத்துட்டு போங்க. உங்களோட நாமினேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஸ்ருதிகா ஹாப்பி சூப்பர்ன்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. ஸோ விவின்க்கு காஃபி குடுக்குறாங்க. அதே மாதிரி யாமினிக்கும் குடுக்குறாங்க. விவின் கேட்குறாங்க, "நீ வந்து எப்பவுமே மத்தவங்களோட விஷயத்துல தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ற. உன்னோட இதுல வந்து என்ன நடக்குதுன்னே நீ கண்டுக்க மாட்டேன்ற. எதுக்கு என்னோட ரீசன்லாம் வந்து நீ சொல்ற?" இதில வந்து ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. கரண் வராங்க. அதுக்கப்புறம் ஷில்பா வராங்க. ஸோ, அ விவினும், ஷில்பாவும் பேசுறது ஸ்ருதிகாவுக்கு எப்படி தெரியும்? என்ன ரீசன் இவங்க பேசுனாங்கன்னு சொல்லி ஸ்ருதிகாவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விவின் சொல்றாங்க. ஸோ, கரண் நடுவுல வந்து ஆர்க்யூ பண்றாங்க. ஸ்ருதிகா விவின்க்கு இந்த நாமினேஷன் ரீசன் சொன்னது விவின்க்கு கன்வின்சிங் ஆவல அண்ட் அவினாஷ்க்கும். ஸோ, இது வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நடுவுல சொல்லுங்க. அடுத்தது சாரா போறாங்க. சாரா போம்போது அவினாஷ் அர்ஃபினோட வாய்ஸ்ல பேசுறாங்க. சாராவோட ஹஸ்பண்ட். அவினாஷ் சாரா கிட்ட கேட்குறாங்க, "நீ வந்து விவின் கிட்ட ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கல்ல?" சாரா சொல்றாங்க, "இல்ல ஈஷா தான் வந்து கொஞ்சம் எனக்கு க்ளோஸா இருக்கா." அப்ப அவினாஷ் கேட்குறாங்க, "அப்ப கேஷிஷும் ஈடினும் யாரு?" அதுக்கு சாரோட பதில், "ஆஃப்டர் ஈஷா நான் வந்து கேஷிஷ் அண்ட் ஈடின செலக்ட் பண்ணுவேன்." சரி உன்னோட 2 பேர் சொல்லுன்னு சொல்லும்போது, திக்விஜய் அண்ட் கரண். ஓகே நீ நாமினேட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ரைட் குடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து ஈடின் வராங்க. ஈடினோட 2 நேம் வந்து ஸ்ருதிகா அண்ட் சும். ஸோ ஸ்ருதிகா லாஸ்ட் வீக் என்ன நாமினேட் பண்ணா. ஸோ அது வந்து அப்படியே அவளுக்கு திருப்பி குடுக்குறேன். ஸோ சும் வந்து நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்ல வந்து அவ விளையாடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ ஈடினோட நாமினேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது ஷில்பா வராங்க. ஸோ ஷில்பா வந்து பேசுறாங்க. "நீ சூப்பரா இருக்க பார்க்கறதுக்கு. யூ லுக் சோ குட்" அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ ஓகே உங்களுடைய நாமினேஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவினாஷ். இதில இன்னொரு விஷயம் கேட்குறாங்க அவினாஷ் என்னன்னா, "விவின் வந்து உங்கள நாமினேட் பண்ணது என்னால தானா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஷில்பாவோட ஆன்சர் என்னன்னா, "விவின்க்கு வந்து அவனோட மைண்ட் இருக்கு. ஆனா, அ நீ சொன்னதுனால விவின் மைண்ட்லயே வந்து அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ, அதனால தான் விவின் வந்து என்ன நாமினேட் பண்ணான்னு" சொல்லிட்டு சொல்ட்டாங்க. சரி இப்போ உங்களோட யாரு 2 நாமினேஷன் கேட்கும்போது யாமினி அண்ட் ரஜித். ஸோ, ரஜித் வந்து எப்பவுமே என் கூட இருக்கிற சண்ட தான். ஸோ, எனக்கு வந்து பிடிக்காது. ரஜித் வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கான் எல்லார்கிட்டயும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்றாங்க. ஷில்பாவோட நாமினேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா? அடுத்தது யாமினி வராங்க. ஸோ யாமினி கிட்ட எதுவுமே வந்து பேசல. "உங்களோட நாமினேஷன் சொல்லிருங்கன்னு" சொல்லிட்டு அவினாஷ் ஸ்ட்ரைட்டாவே சொல்ட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஸ்ருதிகா, செகண்ட் நேம் சாஹத். ஸ்ருதிகா வந்து அ எப்பவுமே வந்து என்ன ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. அடுத்தது சாஹத். சாஹத்தும் எனக்கு வந்து மைண்ட் செட் ஆவல அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ அவ்வளோதான் நீ கிளம்பு. உன்னோட நாமினேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது சாஹத் அண்ட் அவினாஷ். ஸோ இவங்களுக்காகவே வந்து அவினாஷ் என்ன பண்றாங்க, சீரியல் மாதிரி நடிச்சு காமிக்கிறாங்க. "சாஹத் நீ வந்துட்டியா? என்னால நம்ப முடியல" அப்படிலாம் சொல்லிட்டு சீரியல் ஆக்டர் மாதிரி பண்றாரு. சாத் கிட்ட எப்பவுமே அவினாஷ் காமிக்கிற இந்த ஆட்டிட்யூட் வந்து எனக்கு பிடிக்கவே இல்ல. ரொம்ப பாவம்ப்பா அந்த பொண்ணு. ஸோ சாத் வந்து அவங்களுடைய நாமினேஷன் சொல்றாங்க. யாமினி அண்ட் கேஷிஷ். அவினாஷ் அதுக்கு கேட்குறாங்க, "நீ எப்பவுமே வந்து விவின பத்தி பேசிட்டே இருப்ப. ஆனா இப்ப வந்து நீ அப்படியே இத சேஞ்ச் பண்றியே! நீ வந்து யாமினி, கேஷிஷ்க்கு மாத்திட்ட." அப்படிலாம் இல்ல. ஸோ இவங்க 2 பேரும் விவினுக்கு மேல. ஸோ அதனால தான் வந்து இவங்கள நாமினேட் பண்றேன். அவினாஷ் அதுக்கு ஒத்துக்கல. "உனக்கு வந்து ஒரு 8, 9 பேர நாமினேஷன் பண்றதுக்கான ரைட்ஸ் குடுத்துருக்கணும். அப்ப நீ எல்லாருமே வந்து நாமினேட் பண்ணியிருப்ப. ஸோ நீ எப்பவுமே விவின பத்தி பேசுவ. ஆனா இப்ப வந்து அப்படியே பிராக்டிகலா வந்து விவின் வேண்டாம். இவங்க 2 பேருன்னு சொல்லிட்டு யாமினியும், கஷிஷையும் சொல்ற."
உனக்கு நாமினேஷன் பவர் நான் குடுக்கல. உன்னோட நாமினேஷன் கேன்சல்ன்னு சொல்ட்டாங்க. அடுத்தது பிக் பாஸோட மாமா வேல. அதுதான் ஈஷாவ கூப்பிட்டு உள்ள அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ ஈஷா வந்து அப்படியே வரும்போது அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணி, நெறைய அந்த ஸ்மோக்லாம் போட்டு, ஒரு டூயட் சாங்க்கான எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுட்டாங்க. ஏதோ பெரிய எக்ஸ்க்ளூசிவா வந்து காமிக்கிறாங்களாம். ஸோ இந்த ஜோடி பார்க்கும்போது, இவங்க ரொம்ப ரியலான ஜோடி அந்த மாரி தான் வந்து பிக் பாஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. என்டையர் சீசன் இதுவரைக்கும் ஈஷா, அவினாஷ் என்ன நடக்குது? அதுதான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு. ஆனா அவங்க வாயிலேயே வந்து சொல்லணும். ஆமா நாங்க லவ் பண்றோம். அந்த ஒரு கன்டென்ட்க்காக தான் வந்து பிக் பாஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுங்களும் சொல்லி தொலைய மாட்டேதுங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாரி செட்டப் போட்டு வச்சாலாவது அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இல்லன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இதுங்க பாட்டுன்னு டான்ஸ் ஆடிட்டு எங்களோட ஃபீலிங்ஸ் நாங்க சொல்லவே மாட்டோம் பிக் பாஸ் அந்த மாரி வந்து காமிச்சாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து சூப்பரா ஒரு பழைய பாட்டு போட்டிருந்தாரு சல்மானோட சாங். ஸோ அதுக்கு வந்து 2 பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடுனாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் அங்க கஃபேல எழுதியிருக்கிற வேர்ட்ஸ்லாம் வந்து படிச்சு ஈஷாவ டீஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு சரி "நீ ஏன் வந்து சிம்குட்ட டான்ஸ் ஆடுன?" அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா கேட்குறாங்க. அது கரனோட ஃபால்ட்டு. சரி உன்னோட நாமினேஷன் சொல்லுன்னு சொல்லும்போது, என்னோட 2 காம்படிட்டர்ஸ் சும் அண்ட் ஷில்பா. வாவ்! சூப்பர்ன்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து இந்த நாமினேஷன அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த டாஸ்க் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அவினாஷ் வெளிய வராங்க. எல்லாரும் வந்து கிளாப் பண்றாங்க. சூப்பரா டான்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஈஷாவும், அவினாஷும் போஸ் பண்றாங்க. பிக் பாஸ் கலாய்க்கிறாரு. சும்மும், கரணும் நல்லா தான் போஸ் குடுப்பாங்க. ஆனா நடுவுல ஷில்பா உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு மக்களே. ஸோ இந்த எபிசோட்லயே வந்து நம்ம ஸ்ருதிகாவோட கான்வர்சேஷன் கட் பண்ணி மேக்ஸிமம் வந்து அவங்கள எப்படிலாம் வந்து காமிக்காம இருக்கணுமோ, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த வாரம் நம்ம ஸ்ருதிகா நாமினேஷன்ல இருக்காங்க நமக்கு தெரியும். ஸோ, இந்த வாரம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷில்பா கேங் ஃபுல்லாவே இருக்கு. ஷில்பா, ஸ்ருதிகா, கரண், சும். அதுக்கப்புறம் திக்விஜய், ரஜித், யாமினி. இந்த லிஸ்ட் பார்க்கும்போது தெரியும் யாமினி தான் போவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை பிக் பாஸ் நான் வந்து கேம் சேஞ்ச் பண்றேன், இன்ட்ரஸ்டிங்கா பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ, நம்ம ஸ்ருதிகாவுக்கும் சும்மா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த வாரம். ஸோ அவ்வளோதான் மக்களே மண்டே எபிசோடோட விஷயங்கள். ஸோ ஆஸ் யூசுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.